ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் ஒரு 6:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு கடகடன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வேலையை கொஞ்சம் துணி இருந்தது, அதை கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி பண்ணிட்டு கேபேஜ் ஃப்ரை பண்ணிடலான்னு. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. பார்த்திங்கன்னா காலையில் நான் குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் 9 o'clock ஆச்சு. கோஸ் பொரியல் ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுறலான்ட்டு கேபேஜ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோஸ் பொரியல் நான் தேங்காய் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் கூட 2 சீரகம் பூண்டு போட்டு கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி அதுக்கும் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பொரியல் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் கிழங்கு போட்ட சாம்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபேஜ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேங்காய் துருவல் சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. வடைக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கேன். எனக்கு இது அளவு தெரில, எத்தனை வடை வரும்னு தெரில. ஸோ இன்னும் ஒரு கைப்பிடி அதிகமாக போட்டுக்கலாம், போதும்னு நினைக்கிறேன். இது மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா பாப்பா இது சாப்பிட்டுக்கிற குடும்பம்ட்டா. போதுமாம்மா? போதுமா இது டிஃபனுக்கு? உனக்கு நல்லா ஹெல்த்தியான ஒன்று தான். இதில் ராகி, அப்புறம் வீட்டு, அப்புறம் என்ன மாதிரி, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தியானது தாங்க இருக்குது. ரைஸ் ஏன்னா ஒன்று சுகர் ஒயிட் சுகர் பதிலாக ப்ரௌன் சுகர் போட்டு சாப்பிட்லாம். பட் இந்த அம்மாவுக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்காது, ஆகாது எங்களுக்கு. அதனால் அது காம்ப்ளான்லாம் கலக்கும்போது ப்ரௌன் சுகர் போட்டு குடிப்பா. பட் இதுக்கு ஒயிட் சுகர் தான் வேணும்னு போட்டு சாப்பிட்றா. ஓகே, இந்த டிஃபன் எடுத்துக்கோ. பாயாசத்துக்கு சேமியா வறுத்துட்ருக்கேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 12 ஆச்சுங்க. 1:30 to 3:30க்குள்ளே பூஜை பண்ணிடலான்னு ஒரு பிளான். நல்ல நேரம்னு பார்த்தா 4:30 to 5:30 போல் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 1:30 to 3:30 வரைக்கும் டைம் நல்லா இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் போட்டுடலான்னு. நல்ல நேரத்தில் போட முடியல, ஏன்னா டைம் இல்லை. ஸோ ராகுகால எமகாண்டம் முடிஞ்ச பிறகு போடலான்னு ஒரு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாயாசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா உளுந்து வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நான் மிளகு முழுசாக போட மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டுவேன். ஏன்னா மிளகு முழுசாக போட்டு அப்படியே எடுத்து வச்சிடறேன் பாப்பா சாப்பிடும்போது. ஸோ இது இப்படி போட்டு நான் எடுத்து வைக்க மாட்டாங்க சார், சாப்பிட்ருவாங்க சார். வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போடுவாங்களா என்னன்னு தெரில, பட் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக. பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மில்க் மேட் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், சாப்பாடு ஆகிட்டுருக்கு. சாம்பார் ஆகிடுச்சு, கோஸ் பொரியல் இருக்குது. அப்பளம் வறுத்து வடையை போட்டோம், பூஜை பண்ணிடலாம். கொஞ்சம் மில்க் மேட் அதிகமாக ஊற்றி செஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆச்சுங்க. ஸோ இப்போ வடை போகிறேன். ஸோ நான் பூ போட்டு விடுமா, கொஞ்சம் சாமி பட்டு பூ மட்டும் வச்சு விடுமான்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாப்பா வச்சிட்ருக்குறா. வடை போட்டு முடிச்சோன்னா பூஜை பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஈவினிங் கொஞ்சம் கிளாஸ் போகிற வேலை இல்லாமல் இருந்தது தான் நான் ஈவினிங்காக செய்யலான்னு பார்த்தேன். பட் எனக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கிறதுனால ஸோ நான் இந்த டைமுக்கு பூஜை பண்ணுறேன். என்ன ஒன்று பெரிய தப்பு பண்ணுறேன்னா, வாழை இலை வாங்கலைங்க. ஸோ வாழை இலை வாங்க மறந்துட்டேன். ஸோ வீட்டில் ஒரு புது தட்டு இருக்குது, ஸ்டீல் பிளேட்டு. ஸோ அதில் போட்டுக்கலான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். பட் வாங்கலாம் கடைசி நேரத்தில் நினச்சிட்டே இருந்தேன். பட் என்னால் வாங்க மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ வாங்கிட்டு வரலன்னா போய் வாங்கிட்டு வரதுக்கு ஆள் கிடையாது, நாங்கள் தான் போகிறது தான் நான் தான் போகணும். பயங்கர வெயில், வீட்டு வேலை வேறு. ஸோ வீட்டில் இருக்க ஒரு சுத்தமான பிளேட் தான், அதுலேயும் பூஜை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வடை போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெற்றிகரமாக ஓட்டா போட்டு ஒரு 3 வடை போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி, ஆனாலும் அந்த ஷேப் ரவுண்டாக வரல, ஏதோ ஓட்டை போட்டு வர மாதிரி இருந்தது. ஓகே, நல்லாயிருக்கு. நல்லா முறுமுறுன்னு பயங்கரமாக கிறிஸ்பியாக வருதுங்க, அருமையாக இருக்குது. இதை முடிச்சுட்டு பூஜை பண்ணிடலாம். ஓகே, வெற்றிகரமாக அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதுதாங்க புது தட்டு. வாழையில் வாங்கலை. ஸோ தட்டு நான் ஸ்டீல் தட்டு புதுசு உள்ளேருந்து எடுத்தேன். அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்ருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதில் பழைய போடலான்னு. அது எடுமா. ऐगिरि नन्दिनि नन्दित मेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द
दुर्धरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्पिषमोषिणि कोशरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मतशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐ जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यकते मधु मधुरे मधुकैडप कञ्जिनि कैडप पञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते மா அம்பர்லாம் எடுத்தலையா எடுக்கலையா எடு மாமா கொடை எடுமா வீட்டுக்குள்ளேயே செம்ம வேர்க்குதுங்க அப்புறம் டான்ஸஸ் கிளம்பிட்டோம் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடை பாயாசம் எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் டே vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, டேக் கேர்.